கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது ஹார்ட் வந்து இந்த மாதிரி பம்ப் பண்ணிட்டு இருக்கும், சடனாக ஹார்ட் வந்து அப்படியே நின்றும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்கள் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளேயர் வந்து கபடி விளையாண்டுருப்பார், விளையாட அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு அனிமல்ஸ், ஏதோ ஒரு யானை பார்த்துருப்பீங்க, அப்படி போயிட்டு இப்படி கீழே விழுந்துரும். இல்லை அப்படின்றப்ப இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேஜில், இந்த பிப்ரவரி மந்த் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பெண் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஆடிட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. அது சடன் கார்டியாக் அரெஸ்ட். பட் அதை நியூஸ் சேனல் கூட எப்படி போடுறாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சொல்லி போடுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல வந்து அப்படி சடனாக இறக்க மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம சொல்ல முடியும், வலிக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, சடனாக கார்டியாக் அரெஸ்ட் ஆயிரும். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் வரும். வந்தால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், வெளியே சொல்ல முடியும், இந்த மாதிரி எனக்கு வந்து ஹார்ட் இந்த மாதிரி வலிக்குது, ஜஸ்ட் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். பட் கார்டியாக் அரெஸ்ட்னு ஒன்று வந்துச்சு அப்படின்றப்போ எதுவுமே சொல்ல முடியாது, சடனாக அப்படியே ஹார்ட் நின்றும், அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஹார்ட் நின்றப்போ பிளட்டில் எங்கேயும் போகாது, சடனாக அவங்க மயங்கி